கிட்ஸோட ஸ்லீவ் வந்துட்டு பர்ஃபெக்டாக எப்படி கட் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்லீவுக்கு 4 ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த சைடு ஃபுல்லாக ஃபோல்டட். இங்கே பாருங்கள் 1 2 3 4 இந்த மாதிரி போட்டிருக்கு. சரிங்களா? ஸ்லீவுக்கு இந்த இப்போ பார்த்தீங்கன்னா 6 இன்ச் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு குழந்தையோட இது எப்போவுமே ஸ்லீவோட பேஸ் கீழே வந்து எப்படி எடுக்கணும்னா, உங்களுக்கு செஸ்ட் சைஸ் எடுக்கிறோம் இல்லைங்களா, அதோட ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்ட்ரா சேர்த்தாத ஒரு நம்பர் இருக்கும் பாருங்கள் இன்ச்சு, அந்த இன்ச்சு தான் கீழே பேஸ். எப்போவுமே எந்த ப்ளவுஸ்க்காகட்டும் எதுக்காகட்டும் இந்த நம்பர் தான் பேஸு. ஸோ அந்த 6 நம்பரை இங்கே போட்டாச்சு. சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த இது அப்படியே இருக்கட்டும். அப்புறம் உங்கள் குழந்தைக்கு தேவையான ஹைட் எவ்வளோ? 5. அந்த 5 இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு தேவையான 2 மார்க்கிங். இப்போ என்ன பண்ணுன்னா பஃப் ஸ்லீவ் வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஹை பஃபாக வேணும் அப்படின்னா இப்போ இங்கே வந்து ஒரு 3 இன்ச்சு ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. அப்போ தான் பஃப் இந்த இடத்துல நம்ம சுருக்கிறது இங்கே வரும் நம்மளுக்கு. அப்போ இங்கே என்ன பண்ணணும்னா இங்கே 3 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோமா, இங்கே ஃபஸ்ட்டு இந்த 3 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோம். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த 5 இன்ச்சு ஹைட்டுக்கு தேவையான ஷேப்பை வந்து ஃபஸ்ட்டு போட்டுருவோம். இதுதான் நம்மளோட ஹைட்டும் கீழே அகலமும். சரிங்களா? போட்டாச்சு. இப்போது இதை பாதியாக பிரிச்சுக்கோங்க. குழந்தைகளுக்கு கேப் ஹைட்டெல்லாம் வந்து பெருசாக தேவைப்படாது. இதை பாதியாக பிரித்து இங்கேருந்து கேப் ஹைட் எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா உங்களோட ரைட் சைடு ஃபோல்டட் சைடு இருக்கு இல்லைங்களா, அங்கேருந்து இதுக்கு ஒரு ஷேப் போட்டுக்கோங்க ரஃபாக. இங்கேருந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு ஒரு ஷேப் போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுன்னா ஃப்ரண்ட் இருங்க, இது வந்து ரொம்ப டீப்பாக போயிடுச்சு. இதுக்கு மேலே இப்படி போட்டுக்கோங்க. இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு எடுப்போம், இது பேக்குக்கு எடுப்போம். குழந்தைகளுக்கு வந்து நம்ம ஃப்ரண்ட் எடுக்காதனால இப்போ பேக் அதாவது ஒரே கர்வ் மட்டும்தான் எடுக்கும் இல்லைங்களா. இப்போ என்ன பண்ணுன்னா இது குழந்தையோட ஹைட்டு சொன்னேன்னா ஸ்லீவ் ஹைட்டு, அதுக்கு மேலே ஒரு 2 இன்ச் வச்சுக்கோங்க ஹை பஃப் ஸ்லீவுக்கு. இங்கேருந்து இதை கொண்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இதை வந்து எனக்கு கை வாக்கு இப்படி இருந்து போட்டால் தான் வருங்கிறதுனால திருப்பிக்கிறேன். இதை ஜஸ்ட்டு இப்படி கொண்டு வந்து இது கூட சேர்த்திட்டிங்க அப்படின்னா இந்த குழந்தைகளுக்கு ஹை பஃப் இந்த இடத்துல வந்துடும். இதுவும் நம்ம சுருக்க வைக்கும்போது இந்த எக்ஸ்ட்ரா வச்சுருக்கிற அகலமும் வந்துட்டு ஈக்குவலைஸ் ஆயிடும். இங்கே நம்ம சுருக்க வைக்கும்போது இங்கே சுருங்கும் இல்லைங்களா, அப்போ நம்மளுக்கு இது ஈக்குவலைஸ் ஆயிடும். இவ்வளோ தான். இங்கேருந்து இங்கே 6 தான் கரெக்டான அளவு நார்மல் ஸ்லீவுக்கு ஹைட். இது இங்கேருந்து இப்படி போட்டு மார்க்கிங் போட்டிருந்தா நார்மல் ஸ்லீவ். பஃப் ஸ்லீவுங்கிறதுனால இங்கேருந்து இங்கே 9 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். ஹைட் வந்து 5 + 2 7. சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த 5லேருந்து ஒரு ஷேப் எடுத்துகிட்டு அதை கூட ஜாயின் பண்ணால் போதும் பஃப் ஸ்லீவுக்கு. இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கிட்ஸுக்குன்னு மட்டும் இல்லை, எல்லா ஸ்லீவுமே சேம் ப்ரொசீஜர். அளவுகள் மட்டும்தான் மாறும். ஸோ கால்குலேஷன் அண்ட் ப்ரொசீஜர் எல்லாமே சேமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸு ட்ரிக்ஸு உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching.